இந்த கீழ்ப்படுதல் மூலமா இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். வேத வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. முதல் ஸ்டெப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பதான் அந்த பிசாசு சாத்தான் என்ன செய்வானா ஓடுவான்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு. கீழ்ப்படிவதன் மூலமா இரண்டாவது ஆசீர்வாதம், பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. உண்மையிலே சொல்றேன், பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நம்ம யாரு என்ன ஏதுன்னு. அதே மாதிரி பிசாசுக்கும் தெரியும் நீங்களும் நானும் யாரு என்ன ஏதுன்னு அவனும் அறிந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது பொல்லாத பிசாச சாத்தானை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாவிட்டால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவன் நம்மளை அவுத்திடுவான், நம்மளை அவன் கேவலப்படுத்திடுவான். அதுதான் சொல்லுது, முதல்ல என்ன செய், கர்த்தருக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு நிறைய பிசாசுகள், அதாவது பிசாசு சாத்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அவனுக்கு ஒரு உருவம் இருக்குது, கருப்பா இருப்பான், கொம்பு வச்சிருக்கிறான். அப்படியெல்லாம் இல்லைங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுகிறவனா இருக்கிறான். நமக்கு ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா பிசாசினுடைய செயலாய் காட்சி அளிக்கிறது. வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா பிசாசு செஞ்சிருக்கிறான். ஆண்டவரும் பிரச்சனை கொடுப்பார், பிசாசு பிரச்சனை கொடுப்பான். அதுல வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற பிரச்சனை எப்படி தெரியுமா இருக்குங்க, உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ பிசினஸ்லயோ வேலையோ பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை நம்ம பெருசா தெரியாது. வழக்கம் போல ஜெபம் பண்ணுவோம், வழக்கம் போல வேதத்தை வாசிப்போம், அந்த பிரச்சனையை மேற்கொண்டு போயிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும், ஓ இந்த பிரச்சனை நம்ம கிட்ட இருக்குதா. ஆனா அது பெருசாவே தெரியாது. ஏன்னா எதிர்நீச்சல் போடுறதுக்கு தேவன் கிருபை தருகிறவராய் காட்சி அளிக்கிறார். ஆனா எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம நடுநடுங்கி போய் ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஓரத்தில் நிக்கிறோமோ அந்த பிரச்சனை பிசாசுனாலே கொண்டு வரப்பட்டது. எதையுமே யோசிக்க முடியல, வீட்டுல பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எது எடுத்து வச்சாலும் பிரச்சனைங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தாங்க, வீட்டுல நிம்மதியே இல்லைங்க அப்படின்னா இது பிசாசு கொடுத்த ஒரு செயல். பிசினஸ்ல எனக்கு ஆசீர்வாதமே இல்லைங்க, எடுத்து வைக்கிறதெல்லாம் கவருது அப்படின்னா இது பிசாசு கொண்டு வருகிற செயல். அது மாத்திரம் இல்ல, ஊழியோ சபை எதா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து என்னால போக முடியல, அடுத்த கட்டத்துக்குள்ள கடந்து போக முடியல அப்படின்னா அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாத குறைவு, பிசாசு கொண்டு வருகிற ஒரு பிரச்சனை. இதை எப்படி மேற்கொள்ளலாம்னா உபவாசம் பண்ணிடணும். அல்லேலூயா, உபவாசம் பண்ணிடணும். உடனே பயந்து போயிடாதீங்க. வழியே இல்லையா, என் பிசினஸ் அவ்வளவுதானா, என் வேலை அவ்வளவுதானா, என் ஊழியம் அவ்வளவுதானா, கர்த்தர் கொடுத்த எல்லா காரியமும் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வழி உண்டு. அதுக்கு என்ன வழி அப்படின்னா உபவாச ஜெபம். தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். எதற்காக இந்த உபவாசம்? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் பயப்படுறதுக்குள்ள எதிர்த்து இருக்கதா நிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், பயப்படக்கூடாது. வியாதியை கண்டு பயம், பலவீனத்தை கண்டு பயம், சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டு பயப்படக்கூடாது. எதிர்த்து இருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எந்த காரியத்துல உங்ககிட்ட கீழ்ப்படியாம இருக்கிறேன், அதை முதல்ல கிளியர் பண்ணணும். நான் கூட பண்ணுவேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு உடனே கேட்பேன், ஆண்டவரே நான் எதுல உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன், நான் எந்த காரியத்துல உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன் ஆண்டவரே என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை காமிப்பார். உடனே நான் கீழ்ப்படியும் போது கர்த்தர் எனக்கு பலம் தருவார், அதை நான் மாற்றிக்கொள்ளுவேன். அப்படி இருக்கும்போது தயவு செய்து பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும்.